பாருங்களேன், ஆண்ட்ராய்டு யூஸரு, ஆனால் ஐஃபோன் மாதிரி வச்சுருக்கான் ஐகான்லாம். ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். என்னடா வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கே வந்து என் சேனலுக்கு இன்ட்ரோ கொடுக்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன் தெரில, ஐயோ கொடுக்கணுமா அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதான் நான் வந்து ஏதோ ஒரு புதுசாக ட்ரை பண்ணலான்னு குரங்கு வித்தெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னடா என் கண்ணு ரெட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா லேப்டாப்பில், அது அங்கே தான் இங்கே தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தேன் ஸ்க்ரீனை. அப்படியே எனக்கு திடீர்னு அப்படியே ரெட் ஆகிடுச்சு. ஏன் தெரில, என் கண்ணு அப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் பார்த்தாலே ரெட் ஆகிடுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் ரூமுக்கு டிவி வாங்க போகிறோம். என் அண்ணா வந்து இப்போ தான் ரீசெண்டாக அவனுக்கு என்ன ரீசெண்ட்டுன்னு இல்லை, ஒரு 5 months இருக்கும்னு நினைக்கிறேன், 3 months இருக்கும் அவன் ரூமுக்கு டிவி வாங்கி. எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரி ஓகே உனக்கும் டிவி வாங்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து இங்கே தான் டிவி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் காட்டுறேன் இருங்க. ரொம்ப குப்பையாக இருக்குது இந்த இடத்தெல்லாம், கண்டுக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுவேன். நேற்று வந்து என் அண்ணன் பஜ்ஜி தின்னுட்டு என் ரூமில் வந்து இந்த பிளேட்டை வச்சிட்டான். இந்த மாதிரி தான் கைஸ் என் ரூம் அழுக்காகுது. பாதி பொருள் அண்ணால் தான், அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் டிவி வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் டிவி வச்சோன்னா நான் அப்படி இங்கே உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்ப்பேன். என் அண்ணா ரூமில் காட்டுறேன் அங்கே எப்படி இருக்குன்னு டிவி. என் டேடி வந்து சொல்லிகிட்டே இருந்தார், என்னன்னா வந்து அண்ணா ரூமுக்கு டிவி வாங்கணுன்னா உனக்கும் வாங்கணும், ஒரு 2 months வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வந்து இப்போ 2 months ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு இன்னைக்கு வந்து சொன்னார், வாப்பா டிவி புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அவரே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு கிளம்ப போகிறேன். நான் அதுக்குள்ளே வந்து என் அண்ணாவோட ரூமை காட்டுறேன், அவன் எப்படி வச்சுருக்கான்னு. எப்படி அப்சஷனில் வர நிக்கி மாதிரி இருக்கேனா, நிக்கியோ பிக்கியோ. ஓகே எனக்கு புரியுது, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் அவன் ரூம் ஏன் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அவன் பாதி குப்பையை என் ரூமில் போட்டுருக்கான் கைஸ், அதனால தான். ஹாய். ஓகே இதுதான் அவன் டிவி. அண்ட் ஆல்சோ அவன் மெயினாக டிவி வாங்கின காரணமே வந்து இதனால தான், PS5னால தான் அவன் வந்து இந்த டிவியே வாங்கியிருக்கான். சாம்சங் வாங்கியிருக்கான். எனக்கு எந்த டிவின்னு தெரியல, நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்ன டிவி கிடைக்குதோ அதை வாங்கலாம். ஓகே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ நைட் வந்து நாங்கள் டின்னருக்கு போகிறோம், KFC போகிறோம், நல்லா ராஜ்கிற மாதிரி நோக்க போகிறேன் நான். ஓகே இதான் என்னோடய அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? ரெண்டுமே பிளாக் இல்லை, இது வந்து கிரே ஜீன், ரொம்ப பெரல்து. நான் வந்து தூக்கி விட்டுட்ருக்கேன். போகலாம் கைஸ். ரீசெண்டாக என் அண்ணா வந்து இந்த இயர்பட்ஸ் வாங்கியிருந்தான் சாம்சங்லேருந்து. அதுக்கு வந்து இப்போது கேஸ் வாங்கியிருக்கான், அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. டடா, ஐயோ டடா, இதுதான் டிரான்ஸ்பரண்ட் தான் போல், நல்லா இருக்குல்ல. அவனோட இயர்பட்ஸும் நான் காட்டுறேன். அண்ட் இது கூட வந்து இந்த ஒரு எங்கே போச்சு, இதோ இது இருக்குது, கீ செயின் மாதிரி மாட்டினோம் போல், பேக்கில் எங்கேயாவது வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, இது கண்டுக்காதீங்க. ஆர்லிக் சாப்பிட்டேன், அப்படியே பக்கத்தில் வச்சுருக்கேன். ஓகே அண்ணா வந்து இதுதான் வாங்கியிருக்கான். 8,000 இது 8,500க்கு இது வாங்கியிருக்கான். ஆனால் நல்லாயிருக்கு. என்ன சந்தை நினைக்கிற டிவி வாங்குறதுனா ஆல் த பெஸ்ட்ன்றாங்க கைஸ். ஓகே கிளம்பலாம். நான் வந்து டிவி வாங்க வரேன், இவன் வந்து KFCயில் சாப்பிட்றதுக்கு வரான். அதுக்கு தானடா வர. ஓகே கைஸ், எங்கள் அப்பா இஷ்டம் இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து ஒரு எவ்வளோ 100வது அடியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து குரோமாக்கு தான் போகிறோம். டேடி எந்த பிரான்ச் டேடி? குரோமா முகப்பேர் பிரான்ச் குரோமாக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு டிவி பார்க்கலாம். ஓகே எஸ். கைஸ் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நான் வந்து iPhone 14 Pro வச்சுருக்கேன். iPhone 17லாம் செம்மையாக இருக்குது. கைஸ் இவன் என்ன தேடி சுற்றிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கான் என்ன. என்னடா தேடுற நீ? எனக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறான் கைஸ் அவன். கைஸ் இந்த ஃபோன்லாம் என் அண்ணா வச்சுருக்கான். எது டாடி? இது HP எனக்கு தெரியும். ஏய் உன்கிட்ட தான் நல்ல பேக் தான் இருக்கே. நான் தான் கைஸ் வந்து ROG பேக் வச்சுட்டு லினோவா பேக்கில் போட்டுட்ருக்கேன் என் லேப்டாப்பை. இது நல்லா இருக்குடா. சந்தோஷ் இது பாரு குரோமா இருக்கு.
கைஸ் நிறைய டேப் இருக்குது. நானும் ஒரு டைமில் கண்டிப்பாக டேப் வாங்குவேன். ஒரு டேப் வாங்கணும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை கைஸ் டேப் வாங்கணும்னு. வாங்குறேன். டம்மியா? நீ உன் ஃபோனை கட்டி எது டம்மின்னு பார்க்கலாம். சீன் போடுவாங்க பாருங்களேன். ஆண்ட்ராய்டு யூஸரு ஆனால் ஐஃபோன் மாதிரி வச்சிருக்கான் ஐகான்லாம். அவ்வளோ ஆசை தம்பிக்கு ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு மாறினான். இப்போ என்ன டிவி வாங்க போகிறோம் நம்ம? குரோமாக்கு வந்து குரோமா டிவி வாங்க போகிறோம். என்ன மாடலு? QLED தான் கைஸ் வாங்க போகிறோம் நம்ம. அந்த டிவி தான். சாம்சங் தான். எப்படி சொல்ற? எழுதிருக்கேடா கீழே. அது ஓகே இருக்கே. கைஸ் நிறைய வாட்ச் இருக்கு. என் அண்ணன் எனக்கு எல்லாமே வாங்கி தரேன்றான். புட்டு இந்த பாஸ்கெட்ன்றான் எல்லாத்தையும் பார்த்து. போலாம். எனக்கு டிவி வாங்குற நேரமா என்னன்னு தெரியல. இந்த வானத்துக்கே பொறுக்கல. நல்லா மழை கொட்டுது. இத்தனை நாள் இல்லாத மழை இன்னைக்கு பெய்யுது கைஸ். அப்புறம் குரோமால வந்து செட் ஆகல. டிவி வந்து ஏதோ இல்லைன்றாங்க, சாம்சங் இல்லைன்றாங்க. ஸோ வந்து இப்போ சத்யாவுக்கு தான் போறோம். சத்யாவுக்கு போய் பார்க்க போறோம். அங்க செட் ஆச்சுன்னா ஓகே. ஓகே ரெடி கைஸ். இப்போ என்னன்னா நாங்கள் குரோமா போனோம். குரோமாலே அவங்க டிவியை வந்து சஜஸ்ட் பண்ணல எங்களுக்கு. சாம்சங் தான் அப்புறம் தேடிட்டு சத்யாவுக்கு போனோம். அங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஏதோ புக் பண்ணுற மாதிரி தெரில வாங்க போட்டு. இன்னைக்கு டேடி வந்து அவங்க ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற ஒரு குரோமா ஷோரூமுக்கு போய் விசாரிக்கிறேன்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து நம்ம KFCக்கு போய் சாப்பிட போகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். Yeah, let's go to KFC. Let's eat fried chicken burger. All burgers. Let's eat burgers. Guys, இவ்வளோ இருட்டா இருக்கு KFC பார்க்கிங். எங்க கார் விட்டாச்சு. இப்போ போய் சாப்பிட போறோம். அங்க பாருங்க பேய் ஜண்டா. சாப்பிட போலாம். ஓ இங்கே என்ட்ரன்ஸ். அங்க போய் ஏறணும்னு நினைச்சேன். இங்கே இருக்கு போல என்ட்ரன்ஸ். ஏய் சந்தோஷே. கைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா சாப்பிட வேண்டியதான். கைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் வந்துடும். அப்புறம் சாப்பிடலாம். நான் காட்டுறேன் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு. கைஸ் நான் சொன்னேன்ல இப்போ சந்தோஷ் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான். நான் வந்து அவன் ஃபோன் ஐஃபோன் மாதிரி இமிட்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ வந்து அவன் ஆண்ட்ராய்டு மாதிரி ஆக்கிட்டானா. அதை வந்து என்கிட்ட யூடியூப்பில் காட்டுன்னு சொன்னான். முன்னாடி ஐஃபோன் ஐகான் தான் கைஸ் வச்சுட்டு இருந்தான். இப்போ மாற்றிட்டான். ஆனால் இவன் தான் எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் ஐஃபோன் யூஸர். சோறு வந்தாச்சு. எடுத்துட்டேன் பிரிங்க. கேப்பச்சினோ காஃபி போட்டியா? வாட்டர் பாட்டில் வாங்க போறேன்னா இது பிரிங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
இதில் வந்து சர்க்கரை இல்லை. காஃபி கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிருக்காங்க. பரவாயில்ல, சிக்கனுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. கைஸ், நான் வந்து வீட்டில் எடுத்துன்னு போய் ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு சாப்பிட போகிறேன். ஏன்னா மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். நல்ல வேளை சாக்லேட் மாற்றலை, இதுவே நல்லா இருக்கு. ஓகே கைஸ், கிளம்பலாம். ஓகே கைஸ், சாப்பிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஐஸ்கிரீம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சரி, நாளைக்கு சாப்பிட்லான்னு. வயிறு ரொம்பிடுச்சு. செம மழை கைஸ். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து செமையாக மழை பெய்யுது. எங்கள் கார் இங்கே இருக்குது. இப்போ என்ன ஒரு டாஸ்க்னா, இந்த காரை வந்து இப்படி ஏற்றணும். யோசிக்கலாம், என்னம்மா கார் எடுத்தது தான் ஒரு பெரிய வேலையான்னு. எங்கள் கார் வயசு அதிகம் கைஸ். ஓகே கைஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து டிவி வந்து ஒன்றும் லைக் அமையல. இன்னொரு நாள் போய் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் நான் vlogல போடுறேன் எந்த டிவி நாங்கள் வாங்குறோன்னு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.